எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஆஸ்பிரண்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட், அதாவது எம்டிஎஸ் எக்ஸாம் 2025ஓட ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை எப்படி செக் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். இப்போ நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் எஸ்எஸ்சிக்கான லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் தான் ஓப்பன் ஆகும். அதில் லாகின் அப்படின்னு இருக்கும். ஸோ நார்மலாக லாகின் பண்ணுற மாதிரி லாகின் பண்ணுங்கள். உங்களோட யூசர் நேமு, அதே மாதிரி உங்களோட பாஸ்வேர்டு. ஸோ கேப்சா போட்டு என்ன லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் மை அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி காமிக்கும். சில கீழே வந்தீங்கன்னா எம்டிஎஸ் இருக்கும். அதில் ஆன்சர் கீ சேலஞ்ச் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் அண்டர்ஸ்டாண்டிங் பை த கேண்டிடேட் ஐ அக்னாலேஜ்னு இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு கிளிக்கேர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கீ வந்து என்ன ஆகும்னா ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இது என்ன பண்ணுங்கன்னா இந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு நான் டெலிகிராமில் இன்னொரு லிங்க்குமே கொடுத்துருப்பேன், அதாவது செக் யுவர் ஸ்கோர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் அந்த லிங்க்கை என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல வந்து காப்பி பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் கீ லிங்கை வந்து இந்த இடத்துல காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த இடத்துல நீங்கள் என்ன கேட்டகரி இருக்கீங்களோ, ஸோ ஓபிசி, எஸ்சினா எஸ்சி, எஸ்டினா எஸ்டி, ஸோ கொடுத்துட்டு ஹரிசாண்டல் ரிசர்வேஷன்லாம் தேவை கிடையாது, ஜென்ரல் கொடுங்க. ஸ்டேட் வந்து நம்ம தமிழ்நாடு கொடுங்க. கொடுத்து சப்மிட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் பியில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு வரும். ஸோ 150க்கு ஓவரால் ஸ்கோர் வந்து 150, 50 கொஷின்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லுங்கள். இப்போ 130க்கு மேலே எந்த கேட்டகரியாக இருந்தாலும் எடுத்திருந்தீங்கன்னா அது வந்து ஒரு நல்ல ஸ்கோர். அதுக்கு கீழே இருந்தீங்கன்னா இது வந்து எம்டிஎஸ் ஒரே ஒரு எக்ஸாம் தான். ஸோ அதனால் எப்போதும் கட் ஆஃப் வந்து ஹையாக தான் இருக்கும். ஸோ உங்களோட ஸ்கோர் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து சொல்லுங்கள். அது மூலம் என்ன பார்க்கலான்னா ஸோ எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்டோட ஸ்கோர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம்.